ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மீ ஹாவ் கேமிங். ஸோ இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டன் கஃபே. ஸோ நான் வந்து செகண்ட் சீக்கு வந்துட்டேன். ஸோ இன்னொரு நம்ம கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் இன்ட்ரோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு இன்ட்ரோ பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ போயிட்டு எனக்கு எப்படி இந்த புத்தா ஃப்ரூட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க போங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புத்தா வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ டப்புன்னு ஜங்கிள் டெலிபோர்ட் ஆகி போய் புத்தா மட்டும் வாங்கிடுவோம். பிகாஸ் என்கிட்ட காசு இருக்குது. ஸோ C2க்கு போயிட்டு புத்தாவுக்கு கதற வேண்டாம். ஸோ சாரி, மீடியா வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால். ஸோ இந்த ஒரு கிளிப்பாக தான் இதை ரெக்கார்ட் பண்ணுவேன், வீடியோ இல்லை. ஸோ ஓகே, பப்ளிக் தான் ப்ரைவேட்டில். ஸோ அதே சமயம் 1 மணி நேரம் தான். இப்போ தான் வந்து நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா டப்புன்னு பார்த்தா புத்தா ஸ்டாக்குன்றாங்க. வாங்கடா. ஓகே, லைட்டே நான் ஸ்டாக்லேருந்து தான் வாங்கினேன். பட் ஸ்டாக்லேருந்து வாங்கிட்டு போய் ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணேன். பட் அவன் வந்து என்ன தந்தான்னா லைட்டு தந்தப்போ. ஸோ சேட். ஸோ ஓகே, அடுத்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி புத்தா கிடச்சதுன்னு பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு நான் எப்படி C2க்கு வந்தேன், C2 பஸ்ஸில் லைக் ஃபவுண்டைன் சிட்டியை முடிக்கிற, ஆமாம் அதான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி நான் போய் ஃபவுண்டைன் சிட்டியை முடித்தேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்க போங்க. ஓகே, ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு. இப்போ நீங்கள் என்னத்தை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபவுண்டைன் சிட்டிலேருந்து C2க்கு எப்படி கிரைண்டிங் பண்ணி போனேன்றதை பார்க்கலாம். இன்ட்ரோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அதை கிளிப்பெல்லாம் பார்த்துட்டு தான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ஓகே கிளிப்பாக எடிட் பண்ணி மர்ஜ் பண்ணி தான் போடுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இட் டு த பாயிண்ட். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ்பர்க் குஸ்டியோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா கேலி பைரேட்ஸ். ஸோ இவங்க எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். புத்தா எப்படி வந்ததுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களை அடித்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல் 651. என்னடா மூஞ்சி வந்து புத்தாவை மண்ணாலையா? ஓகே, ஸோ லெவல் 651 வந்தாச்சு. ஓகே, திஸ் இஸ் மை ஸ்டாட்ஸ் நவ் இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஸ்டாட்ஸு. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட காசு சேர்ந்துருச்சு. நான் புத்தா வாங்கினதுனால என்கிட்ட அப்போ வந்து காசு இல்லை, ஓகேங்களா. ஒரு 2 lakh கிட்ட தான் இருந்தது. அதை வேறு நான் டார்க் ஸ்டெப் வாங்கி கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். ஸோ 50K தான் இருந்தது. ஸோ இப்போதைக்கு நான் போயிட்டு இன்ஸ்டிங்க்ட் வாங்கணும். ஸோ நான் இங்கேருந்து அது வரைக்கும் திரும்ப போகணும். சரி ஓகே, போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் இன்ஸ்டிங்க்ட் வாங்கும்போது. ஸோ ஓகே, இந்த இன்ஸ்டிங்க்ட் வாங்கணுன்னா உங்களுக்கு 750K வெளியும் இந்த சேபர் ஸ்வாட், அதாச்சும் நம்ம சேபர் எக்ஸ்பர்ட்டை எப்படி அந்த சேபர் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்குறேன்னா அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இந்த சேபர் ஸ்வாடையும் 750K வெளியே வச்சுருந்தீங்கன்னா இவன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கேட்பா நீங்கள் லேர்ன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டிங்க்ட் வந்துடும். இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்சர்வேஷன் ஹாக்கியை தான் இன்ஸ்டிங்க்ட்னுபாங்க. இப்போ இவன் என்ன அடிக்கிறானா, எனக்கு டேமேஜ் போகுது. இதே நான் இன்ஸ்டிங்க்ட் போட்டேன்னா டாச் ஆகும், ஓகேங்களா. இவன் எப்படி அடிப்பான்றதை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுதான் அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ இதுதான் இன்ஸ்டிங்க்ட், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இதை வந்து லைக் இந்த ஹாக்கி ஆரான்னா இந்த பிளாக் ரூட்ஸ் படி ஆரா. ஸோ அதை வந்து ஆர்னமெண்ட் ஹாக்கின்னும் இதை வந்து அப்சர்வேஷன் ஹாக்கின்னும் சொல்கிறாங்க. பட் பிளாக் ரூட்ஸ் படி பார்த்தா இது ஆரா, இது வந்து இன்ஸ்டிங்க்ட், ஓகேங்களா. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஆர்னமெண்ட் ஹாக்கி, இது வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி. ஸோ ஓகே, இப்போதைக்கு பேக் டு த கிரைண்ட் ஆஃப் என்னது ஃபவுண்டைன் சிட்டி. ஸோ ஃபவுண்டைன் சிட்டியில் நான் வந்து இப்போ கேலி கேப்டன் தான் என்னோடய ஃபிஸ்ட்டு. பட் அவங்க ரொம்ப தூரம் இருக்கிறனால நான் கேலி பைரட்ஸே அடித்து 675 லெவல் ஏற்றிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் ஃபைனலி 675 லெவலு அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 1. இது லிட்டரலி ஸ்டேஜ் 1 RR ரீச்சு. ஸோ இப்போதைக்கு வாங்க சைபர் பாஸோட ஒரு ஃபைட்டை போடுவோம். வாங்க இந்த தப்பை யாரும் முக்கால்வாசி பண்ணாதீங்க. பிகாஸ் 2x XP போயிட்டுருக்குன்னா நீங்கள் NPCஸை கிரைண்டிங் பண்ணுறது தான் கரெக்டு. பிகாஸ் இப்போ இந்த பாஸ் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வர் ஆஃப் பண்ணுறீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போது சர்வர் ஆஃப் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்போது என்கிட்ட 9 minutes இருக்கா, அது வந்து ஒரு 1 நிமிஷம் கம்மியாகி 8 minutes தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு அதிகம்லாம் இல்லை, கண்டிப்பாக ஆகிடும். கண்டிப்பாக 1 நிமிஷமாச்சும் குறைஞ்சிரும்.
ஸோ அதனால் நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, 2xxp போட்டு பாஸ் சர்வர் ஆப் பண்ணுவாங்க. நீங்கள் 2xxp போட்டுக்கிட்டு நீங்கள் என்பிசிஸ் நோ சாரி மீடியா வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கும், எனக்கே லைட்டாக ரொம்ப அதிகமாக கேட்குது. ஐயோ இரியா ஐயோ ஏ செத்துரும் போல இவன்ட்ட புத்தா வச்சு செத்தனா அதை விட பெரிய சினிமா வேணாண்டா. அப்பாடா நான் கூட அந்த கூல் ஷர்ட்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன். இருங்க எங்கடா இது டேமேஜ் கவுண்டர் ஆன்ல இருக்கட்டும். ரைட் ஓகே ஓகே இப்போதைக்கு என்கிட்ட 8 minutes and 30 seconds ஆஃப் 2xxp இருக்குது. நான் வேஸ்ட் பண்ணாமல் டப்புன்னு கேலி பைரட்ஸ் அடிச்சு C2க்கு போகிறதுக்கு 700 லெவல் வேணும். லெட்ஸ் ஹோப் பார்க்கலாம் அவ்வளோ லெவல் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் 21 லெவல் 8 நிமிஷத்தில் ஏற்ற முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ 700 லெவல் ரீச் பண்ணிட்டேன், உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே 2xxp வச்சு 697 அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கோம், விச் இஸ் வெரி கிரேட். இன்னும் 3 லெவல் தான், நம்ம C2க்கு போயிடலாம். ஸோ இருங்க அந்த 3 லெவலை ஏற்றிட்டே வரேன். ஸோ காய்ஸ் C1உடைய கடைசி என்பிசி ஃபைனலி முடிந்து விட்டது ஃபைனலி. ஸோ லெட்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து C2 போகிற பசலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரிசனுக்கு போகணும். ப்ரிசன்லேருந்து ஃப்ரோசன்லேருந்து திரும்ப ப்ரிசன் கூட வர வேணாம். இப்போதைக்கு C1ல் கம்ப்ளீட்டாக என்னோடய ஸ்டாட்ச் இதுதான். நான் இந்த 16 தூக்கி அதில் தான் போட்டிருக்கணும், ஒரு மிஸ்கிளிக் ஆகி போயிட்டது, அதனால் அங்கே போட்டேன். ஐ மீன் இட்ஸ் ஆல் ரைட். ஸோ ஓகே இப்போதைக்கு ஒரு போட்டை வாங்கப்போ தம்பி, ஒரு கீழே வாங்கி. ஓகே இப்போதைக்கு நான் ப்ரிசனுக்கு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ப்ரிசனுக்கு வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்பீக் டு திஸ் மிலிட்ரி டிடெக்டிவ். இவன் வந்து நம்மளுக்கு டான்ஸ் வான், அதாச்சும் நம்ம ப்ரிசனில் அதான் அங்கே ஸ்ட்ரைட்டாக இருப்போம், அதான் இந்த ஸ்ட்ரைட்டாக இருப்பான் பார்த்தீங்கன்னா தெரில. ஸோ அவனை வந்து ஐசட் மிரல்ன்றவன் தான் தப்பிக்க விட்டான், ஃப்ரோசன் வில்லேஜில் இருக்கான். அவனை வந்து சாஸ் பண்ணியிருக்கானா ஓகே, அவனை வந்து நம்ம தோக்கடிச்சா அவன் எங்கே இருக்கான்னு ட்ராக் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவான். நான் ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா கதை உங்களுக்கு புரியணும். பிளாக் ரோட்ஸில் பக்காவான ஸ்டோரி லைன் இருக்கும், பட் நிறைய பேர் அதை கண்டுக்கூட மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போதைக்கு வாங்க ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போவோம். ஸோ ஓகே ஃப்ரோசன் வில்லேஜ் வந்தாச்சு. ஏன் போட்டை அந்த பக்கம் நிறுத்தியிருக்கேன்னா அந்த பக்கம் தான் மிடில் டவுனு. ஸோ அதனால் மிடில் டவுனுக்கு தான் நம்ம அடுத்து போகணும். ஓகேங்களா இருங்க, அப்படியே இங்கே ஃப்ரூட்ஸ் பாண்ட் லொக்கேஷன் இருக்குது. ஒரு வேளை லக்கில் ஏதாச்சும் அங்கே இல்லை, மேலே ஓகே அங்கேயும் இல்லை. நம்ம லக்குக்கு இங்கே ஃப்ரூட்ஸ் பண்ணாமல, பட் இந்த சர்வரில் நான் 1 மணி நேரத்துக்கு மேலே இருந்துட்டேன். பட் ஓகே ஸோ சாரி இந்த கீன்ற அவனை கொடுத்துருப்பான். இதை எடுத்துகிட்டு வந்து என்னையா என்னமோ ஏதோ ஒன்று பேசிச்சு, என்னதுன்னு தெரில. ஸோ இதை இப்படி கீழே போய் ஓட்டினீங்கன்னா அது வந்து இப்படி ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போதைக்கு இவனை முடிப்போம் வாங்க. ரெக்கார்டிங் ஆனில் தானே இருக்குது. ஓகே ஆனில் தான் இருக்குது. ஸோ மூடி அடி கொடுத்து இவனோட அந்த ஐஸ் அட்டாக்ஸில் மட்டும் மாட்டாமல் இருந்தேன்னா போதும். அப்பா தப்பிச்சிட்டேன். நீங்கள் இப்படி டேஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்பிசிஸ்னால கரெக்டாக எய்ம் வைக்க முடியாதுங்க. அவன் அந்த பக்கம் தான் அடிப்பான். ஸோ ஓகே நான் இப்போதைக்கு தோற்றுட்டேன். நான் வந்து அவனை எங்கே அமிச்சன்றதை சொல்லிடுறேன். ஸ்வான் நீ வந்து இங்கே வந்ததுக்கு காரணம் ஸ்வான் தானே அப்படின்மா. எக்ஸாக்ட்லின்மே நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக தான் மரைனா ஜாயின் ஆனேன். பட் யூ ஹாவ் டு பிலீவ் மீ வென் ஐ டெல் யூ டிட் நாட் பிரேக் அவுட் ஸ்பான் ஆன் த கண்ட்ரி வாஸ் ட்ரைங் டு ஸ்டாப். ஓகே ஸ்வான் தான் வந்து தப்பு. அதாச்சும் ஸ்வான்னா யாருன்னா இவன் ஒன் பீஸில் டோஃப்ளமிங்கோ. ஸோ அவன் வந்து தப்பிக்க பார்க்குறான். ஸோ அவனை வந்து நான் தடுக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்மா. என்னோடய ஓல்டு ஃப்ரெண்டு த மேக்மா அட்மிரல் யார் இங்கே மேக்மா வில்லேஜில் தான் பார்த்தீங்களா, மேக்மா அட்மிரல் அவன் தான் வந்து ட்ராகன் எம்பரர் அப்படின்ற ஒருத்தங்கிட்ட டீல் போட்டு ஸ்டேட்ஸ் வான் எஸ்கேப் இன் ரியாலிட்டி ஹீ வாஸ் ஜஸ்ட் அலோட் டு வாக் ஃப்ரீ. அவன் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவனை வந்து தப்பிக்க விட்டது யார், அந்த மேக்மா அட்மிரல். ஓகேங்களா அதனால் இவன் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணுறதுக்கு விட்டுட்டான் அப்படின்னு. த ட்ராகன் எம்பரர் ஹேஸ் அ பிஸ்னஸ் மேக்கிங் ஆர்டிஃபிஷியல் பிளாக் சூட்ஸ் நோன் அஸ் ஸ்வான் நோன். ஓகே அண்ட் ஸ்வான் ஹேப்பன் டு பி இந்த ஓகே அதாச்சும் இந்த ட்ராகன் எம்பரர்னால் யாருன்னா கைடோ. ஓகேங்களா யார் இங்கே ஒன் பீஸில்
கைடோ. ஸோ அவனை வந்து அங்கேயே வந்து டெவில் ஃப்ரூட்ஸ் ஒன் பீஸில் டெவில் ஃப்ரூட்ஸை ஆர்டிஃபிஷியலாக அதாச்சும் இந்த இதெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணுறது தான் அவனோட வேலை. ஸோ அதே மாதிரி இந்த பிளாக் ஷூட்ஸ்லேயும் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஷூட்ஸ் ஆர்டிஃபிஷியல் பிளாக் ஷூட்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதில் ஸ்வான் வந்து ஒரு இதாக இருக்கும். ஸோ ஹென்ஸ் ஹீ த்ரெட்டன் மை ஃப்ரெண்ட் வித் வாரே கே டு கிங்டம் ஆஃப் ரோஸ் த மேக்மான் டிசைடட் வாஸ் நாட் வார்த்தை கே. அதாச்சும் இப்போது வந்து கைடோ வந்து அவனை நீங்கள் வெளியேற்றலை அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய வாரையே பண்ணுவேன் அப்படின்னு இவன் யாரே மேக்மா அன்பரில் பயப்படுத்துறதுனால சரி எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அவனை கிங்டம் ஆஃப் ரோஸ் செகண்ட் சீல இருக்கிற கிங்டம் ஆஃப் ரோஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அவனை அனுப்பிச்சிட்டான். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த பெரிய வார் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஸ்வானை ஃப்ரீயாக விட்டான். When I found out about this, I tried to stop Spawn from going to the second sea, but as it so happens, Block Fruits traveled. அதாச்சும் இவனோட பிளாக் ஃப்ரூட்ஸ் ஐஸ்ன்றதுனால அவனது ஸ்பைடரா? ஆமாம், ஸ்பைடர். ஸோ அவன் ஸ்பைடரோட கம்பேர் பண்ணும்போது ஐஸ் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீட் இல்லை. ஸோ அதனால் அவனோட பிளாக் ஃப்ரூட்ஸ் பவர் வச்சு அவன் தப்பிச்சு போயிட்டான். செகண்ட் சீல இருக்கிற கிங்டம் ஆஃப் ரோஸ்க்கு போயிட்டான். இஃப் யூ வாண்ட் ஹெல்ப் பிரிங் ஜஸ்டிஸ் டேக் டவுன். ஓகே. அதாச்சும் உனக்கு வந்து ஜஸ்டிஸ்ன்றதை வந்து டேக் டவுன் எனக்கு வந்து நீ ஜஸ்டிஸ் கொண்டு வரணுன்னா ஸ்வானை வந்து செகண்ட் சீல போய் கொள்ளு. இது ரொம்ப நேரம் வருது, ஐயோ. ஸோ இப்படி தான் வந்து இந்த கதை போகும். ஸோ இப்போதைக்கு நான் டிடெக்டிவ்கிட்ட போயிட்டு திரும்ப பேசணும். ஸோ வீடியோ டியூரேஷன் ரொம்ப லென்த் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் வந்து பாதியிலேயே நிறுத்திட்டேன். இந்த கதை வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு தனி வீடியோவாக கூட போடுவோம். இங்கேருந்து பார்க்க வேறு மாதிரி இருந்தது, அதான் இங்கேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு நான் இப்போதைக்கு நான் வந்து நெவர் மைண்ட் கூட கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சுதா இல்லையா? அதான் மேட்ரு. ஸோ ஸ்டோரி மட்டும் தனியாக போடுறதுனாலும் சொல்லுங்கள், ஸ்டோரியை போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அப்புறம் மிடில் டவுனுக்கு போயிட்டு டிடெக்டிவ்கிட்ட திரும்ப பேசணும், மறந்தே போயிட்டேன். ஸோ இப்போதைக்கு அவன்கிட்ட பேசிவிட்டு நான் மிடில் டவுனுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்தாச்சு. மிலிட்ரி டிடெக்டிவ் சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஸ்வான் வந்து செகண்ட் சீல இருக்கானா? நான் என்கிட்ட ஒரு கேப்டன் இருக்கான், அவன் வந்து அவனை செகண்ட் சீக்கு கொண்டு போவான். அவன் மிடில் டவுனில் இருக்கான், போய் மீட் பண்ணு, குட் லக் அப்படின்னு சொல்லிடுவார். அவ்வளோதான் செகண்ட் சீலோட ஸ்டோரி, அவ்வளோதான். இப்போதைக்கு நம்ம அவன்கிட்ட போய் பேசினா எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன்னு செகண்ட் சீல ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் பேசணும். ஓகே, மிடில் டவுனில் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் பேசணும். மிடில் டவுனாக பைரட் ஸ்டார்டர், அது ஐ கெஸ் அதுதான் மிடில் டவுன். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் மிடில் டவுனுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம லக்குக்கு ஷார்க்ஸாவை கொடுக்குறவர் இங்கே இருக்கார். சரி, நம்மளுக்கே போர் அடிக்கல, இவர் சும்மா முடிப்போம். ஈஸி தான், ஏன்னா மில்லியில் அவ்வளோ லெவல் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இவனை முடிச்சதுக்கு ஒரு 2500 ஹானர் தான் கிடச்சிது. ஓகே, ஐ மீன் இட்ஸ் ஆல் ரைட். அந்த மீன் சூப்பராக பிரபலமாகி விட்டது. ஸோ இங்கே தானே ஓகே. இப்போ இவர்கிட்ட பேசினா நம்ம வந்து செகண்ட் சீக்கு போயிடுவோம். ஸோ ஃபைனலி செகண்ட் சீக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஃபைனலி செகண்ட் சி கைஸ். ஸோ பெரிய விஷயமா, நைஸு. ஓகே, இப்போதைக்கு இந்த ஒரு கிளிப்பை பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போதைக்கு போயிட்டு திரும்ப அவுட்ரோவான்னு தெரில எனக்கு, மேபி இன்னொரு ஒரு கிளிப் கூட இருக்கலாம். போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, பை கைஸ். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு இது அவுட்ரோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமை கொண்டு பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் செகண்ட் சி வந்துட்டேன்றதை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடியோ. இது கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு, எல்லாம் இந்த கிரைண்டிங் செக்ஷனால தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் புத்தாவை அவேக்கன் பண்ணி ஒரு 50 லெவல், எப்படி நான் புத்தாவை அவேக்கன் பண்ணுறத தனியாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு 850 லெவலில் அதான் இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இங்கே ஒரு குஷ்டிக்கு இவன் என்ன குஷ்டு தரான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த குஷ்டை முடிக்கிற வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.